ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சவ் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கினேன். அதனோட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த சவ்வில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பொதுவாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க அந்த சவ் எடுத்துக்கலாம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. சவ்வில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. A, B, C, K, D போன்ற விட்டமின்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சவ்வை ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. வதக்கி விட்டுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னா பொடியாக நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட உடனே பொடியாக நறுக்குனா சவ் சேர்த்துக்கலாம். சவ்வில் நிறைய நீர் சத்து இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இந்த சவ்வை ரெகுலராக எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ ஒரு 7 பல்லு பூண்டை நல்லா நச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி லாஸ்ட்டாக பூனை நச்சு போட்டோம்னா சாம்பார் சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ எல்லாம் புளியோட ராஸ்மெல்லாம் போயிட்டுருக்கோம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னோட மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ இதனோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.